புதியுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். தித்திக்கும் இந்த திங்கட்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. உங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கும் உங்களின் அடுத்த கட்ட நகர்வுக்கான முயற்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் வித்திடுவதே நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ஆதிகால பரிகாரங்கள் மற்றும் பிரசன்ன ஜோதிடம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் பதிலளிப்பதற்காகவும் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் வள்ளுவர் குல வம்சாவழி உதித்த பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள். அவர் கூட நீங்க பேசணும்னா 0444596565 என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபம் மாரிமுத்து திருப்பூர்லிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. கண்டிப்பா சார். நிறைய கேள்விகள் கேட்க துடித்து கொண்டிருந்தாலும் நேயர்கள் வந்து காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம தொடரலாம் சார். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார். உங்க பேர் என்ன? எங்க இருந்து சார் பேசுறீங்க? சார் எங்க இருந்து பேசுறீங்க? விழுப்புரம். உங்க பேர் என்ன சார்? செந்தில். ஓகே சார். யாருக்காக சார் கேட்க போறீங்க? எனக்கு தாங்க மேடம். ஓகே. உங்க வயது என்ன, ராசி, நட்சத்திரம், லக்னம் என்ன அப்படிங்கறதையும் சொல்லிடுங்க சார். என் வயசு 46 மேடம். 86. 46. ஓகே. சுவாதி துலாம் ராசி. துலாம் ராசி. சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம். லக்னம் மிதுன லக்னம். ஓகே சார். என்ன சார் கேள்வி கேட்க போறீங்க? தொழில் ரொம்ப தெரியல மேடம். விவசாயம் பண்றேன், அதுதான் கொஞ்சம் கை கொடுக்குது. ஓகே சார். நீங்க ஐயா கிட்ட பேசலாம். ஐயா வணக்கம் ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. அதாவது துலா ராசி சுவாதி நட்சத்திரத்தில் அவர் பிறந்திருக்கார். சுவாதி நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் சுவாதினா தேன்கூடு. அதனால சுவாதி என்பது யார் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் இந்த சுவாதி நட்சத்திரத்தினுடைய குணமே என்னன்னா அது தேன்கூடு. அது உருவாக்க தெரியும், ஆனால் யாரும் அனுபவிப்பாங்க. அப்படித்தான் உங்கள் வாழ்க்கை. அப்போது அந்த தேன் பூச்சி இருக்கிறதுனால சாமிக்கு சிவன் கோவிலில் தேன் வாங்கி முதல் அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்க. ஒரு 7 வாரம் சிவன் கோவிலில் கொண்டுட்டு போய் நல்லா கலப்படம் இல்லாத ஒரு தேன் நேரடியாக எடுத்து ஒரு 7 வாரம் தொடர்ந்து சிவனுக்கு தேன் அபிஷேகம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் சுவாதி நட்சத்திர தோஷ நிவர்த்தியாகி தொழில் அசுர வளர்ச்சிக்கு வரும். நன்றிங்க ஐயா. அழைத்ததுக்கு நன்றி சார். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ மேடம். வணக்கம்மா. உங்க பேர் என்ன? எங்கிருந்துமா பேசுறீங்க? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி. என் பேர் ரமணி மேடம். எங்க பையனுக்கோசம் பேசுறோம். நல்லதுமா. அவருடைய வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லிடுங்கம்மா. வயசு 28 ஆரம்பம் மேடம். ஓகே. ராசி மேஷ ராசி. மேஷ ராசி. அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி. லக்னம் விருச்சகம். விருச்சக லக்னம். ஓகேம்மா. என்ன கேள்விமா கேட்க போறீங்க? அவரு வேலைக்கு போயின்னு இருக்காரு மேடம். அந்த அளவுக்கு திருப்தியா இல்ல. வேலை சரியானபடி கிடைக்கல மேடம். நல்லதுமா. நீங்க சார் கிட்ட பேசலாம். அம்மா வணக்கங்க. ரொம்ப சந்தோஷமா. அசுபதி நட்சத்திரத்துல மேசராசியில யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தால் தொழில் ஸ்தானம் சரியில்லை அப்படின்னாலே அசுபதி நட்சத்திரத்துல யார் பிறந்தாங்கன்னா முதல் கணபதி பிறந்தார். இந்த கணபதி என்பது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில பிள்ளையார் பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் கோயிலில் போய் தெப்ப குளத்துல கொஞ்சம் தண்ணி எடுத்து தலையில் தெளிச்சிட்டு அருகம்பில் மாலை வாங்கி கற்பக விநாயகருக்கு சாத்தி சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி கும்பிட்டு வாங்க. உங்களுக்கு தொழில் நல்ல விருத்தி அடையும். நன்றி அம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. சார், அதாவது தொழில் விருத்தி அடைய சொன்னீங்க. அதாவது நம்ம இப்போ ஒரு வேலைக்கு ஜாபுக்கு இன்டர்வியூக்கு போறோம். அதுல சக்சஸ் ஆகிறதுக்கான ஒரு பரிகாரம் ஏதாவது? ஆமாங்கம்மா. ஜாப்புக்கு போறது பாருங்க, எப்பவுமே அசுவதி நட்சத்திரத்துல யாராவது பிறந்தா, அதுதான் நீங்க சொல்ல வரீங்க அசுவதி நட்சத்திரம். இந்த அசுவதி நட்சத்திரத்துல யாராவது பிறந்தாங்கன்னா அந்த விநாயகருங்கிறது யானை தான். யானை எங்க கண்டாலும் அவங்ககிட்ட நீங்க ஒரு ஆசீர்வாதம் வாங்கிருங்க. ஒண்ணு, இந்த யானைக்கு வாழ்க்கையில நீங்க மட்டும்தான் அன்னதானம் செய்யணும். அவங்க இந்த ஜாப் வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கேது திசையில் அவங்க பிறந்திருப்பாங்க. சித்தர்கள் கோவிலை கண்டிப்பாக ஒரு முறை பௌர்ணமிக்கு சித்தர் கோயிலில் போய் அந்த பௌர்ணமி அன்னைக்கு உங்களுடைய கெட்ட கர்மாவை நிவர்த்தி செய்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை உடம்புக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா மாதம் அந்த ஜாப்பில் தொல்லைகள் அதிகமாக இருக்காது. அதனால் கேது என்பது ஞானம் ப்ளஸ் ஞானி.
அந்த ஞானி என்பது சித்தர்கள். அவங்களுக்கு போய் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு விளக்கு போட்டு சாமி கும்பிடுங்க. அப்போ தான் ஒரு மாற்றம் ஏற்படும். கண்டிப்பா சார். அதாவது குறிப்பிட்ட நேரத்துல கிளம்புனா இந்த நேரத்துல போனா வந்து நம்ம போற காரியம் ஜெயமாகும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா? ஆமாங்கம்மா. இப்போ குறிப்பிட்ட நேரம்னா என்னன்னா, அதாவது சித்தர்கள் எல்லாம் அந்த காலத்தில் குருமார்களாக தான் இப்போவும் இருக்காங்க. அப்போ ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் குரு ஓரை தெரியுமோ அந்த குரு ஓரை பார்த்து அவங்க வணங்கி அந்த டயத்தில் அவங்க ஸ்டெப் எடுத்தாங்கன்னா அந்த காரியம் சக்ஸஸ் ஆகுங்க. ஆமாம், குரு ஓரையில் தான் போகணுங்கம்மா. கண்டிப்பா சார். அதாவது இப்ப இன்டர்வியூ ஆனாலும் பரவாயில்ல, அது போனாலும் நமக்கு சக்சஸ் கிடைக்கும். இந்த பட்சிலாம் சொல்றாங்களே சார். அப்புறமா வந்து நீங்க ஒரே ஒண்ணு சொல்லிட்டீங்க, அந்த பஞ்ச பட்சி ஒரு இதுன்னு சாஸ்திரம் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கான பலன் இருக்குங்களா? பார்த்து போறோம். அந்த காலத்துல பஞ்சவச்சி இதெல்லாம் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பஞ்சவச்சி சாஸ்திரத்தை எல்லாம் எங்க முன்னோர்கள் இதெல்லாம் கையாண்டு இது எல்லாம் தாண்டி எவ்வளவோ இதெல்லாம் படிச்சு தான் அந்த காலத்துல பச்சின்னு சொல்லி வந்ததே பஞ்சபட்சியிலேருந்து தான் எல்லாத்தையும் உருவாக்குறாங்க. ஒருத்தர் இங்கிருந்தே நேரத்தை வந்து உங்களுக்கு கெட்ட நேரம் நல்ல நேரம் இருக்குதுங்கிறத நம்ம இந்த இடத்துல இருந்தே கூப்பிட்டு சொன்னா அந்த காரியம் அந்த இடத்துல அது நடக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி பஞ்சபட்சியில இருக்கு. அது உண்மைதான். ஆமாங்கம்மா. பஞ்சபட்சி சாஸ்திரம்ங்கிறது பஞ்சாங்கத்திலே கொடுத்துருக்காங்க. இது 300-400 வருஷமா வருது. இப்போ வரக்கூடிய தலைமுறையில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் எல்லாருமே பஞ்சவச்சி சாஸ்திரத்தை 25 வருஷத்துக்கு முன்னாடி வகுப்பெடுத்து இதை வாழ்க்கையில் உலகத்துக்கு நிறைய சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சவச்சி சாஸ்திரம் நம்மளுக்கு தெரிஞ்சு அந்த கோயம்புத்தூரில் மணிகண்ட சுவாமின்னு ஒருத்தர் இருக்காருங்க. எனக்கு தெரிஞ்சு 25 வருஷத்துக்கு முன்னாடி பல்லடத்தில் நவக்கிரக கோட்டைன்னு ஒன்று உண்டு. அந்த கோவில் இருக்கக்கூடிய சாமி அவர் இப்போ வந்து சாமி ஆயிட்டார் மேலே. அவருடைய சாஸ்திரம் 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பஞ்சவச்சி சாஸ்திர கிளாஸ் வகுப்பை அந்த நவக்கிரக கோட்டையில் போடுறாங்க. நாங்கள் போய் அங்கே 22 கிளாஸ் படிக்கிறோம். அந்த காலத்தில் படித்து பஞ்சவச்சி சாஸ்திரத்தில் ஒரு பறவையுடைய சக்தி இந்த மனிதனுக்கும் பறவைக்கும் என்ன தொடர்பு ஒருத்தருக்கும் வேறுபடுமா சார்? வேறுபடுமா? இப்ப எப்படிங்கம்மா நீங்க சந்திரன் வந்து எல்லாருமே பார்த்து செய்யலாம், இது மட்டும் ஒருத்தருக்கும் வேறு. ஆமாங்கம்மா. அதாவது இப்போ ஒன்றும் இல்லைங்கம்மா. இப்போ நம்மளுக்கு ஒரு உதாரணம், பஞ்சவச்சி சாஸ்திரம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்சம்ங்கிறது 5, அந்த பச்சிங்கிறது என்னன்னா அந்த பச்சை வச்சு நமக்கு இந்த பச்சை அடிக்குதா நல்லது அடிக்குதா கெட்டது அடிக்குதாங்கிறத ஆதி காலத்திலேயே இந்த சேவல் சண்டை விடுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பச்சை வாத்து தான் விடுவாங்க. இந்த பச்சை வாத்து விட்டாங்கன்னா இவங்க கரெக்டாக இவங்களுக்கு சாதகமான வலது பக்கம் இருக்கிற ஜெயிக்கணும்னா அந்த பச்சை வந்து கரெக்டாக ஜெயிக்குங்கிறத பார்த்து விட்டாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க அந்த காலத்திலேயே. இதெல்லாம் ஆதி காலத்தில் முன்னோர்கள் இதை உருவாக்கணும். எனக்கு தெரிஞ்சு நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பஞ்சவச்சி சாஸ்திரத்தை கையாண்டிருக்கேங்க. கண்டிப்பாக. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில நட்சத்திரங்கள் வந்து பிராணிகளை சுத்தி வந்தா பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க சார். அதுல எங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறது அஸ்வினி நட்சத்திரம், மேஷ ராசியில வர அஸ்வினி நட்சத்திரம், அதற்கான பிராணி எது, அதை சுத்தி வந்தா எப்படி, எந்த பிராணியை சுத்தி வந்தா எப்படி சுத்தி வந்தா என்ன வந்து நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது. கண்டிப்பாங்கம்மா, ரொம்ப சந்தோஷங்கம்மா. அதாவது இந்த ஆதி காலத்துல அந்த காலத்துல இந்த சுத்தி வர்ற விஷயமே யார் கொண்டு வந்தாங்கன்னா, இந்த சிவனும் பார்வதியும் இருக்கும்போது யார் இந்த உலகத்தை சுற்றி வருகிறார்களோ அவருக்கு தான் இந்த ஞான பலம்னு சொல்லி உலகத்தவே சுற்றி வந்தவர் தான் முருகர். கரெக்டுங்களா? அந்த முருகருடைய ராசி எதுன்னு கேட்டால் மேச ராசி. அந்த மேசத்தில் முதல் நட்சத்திரம் தான் அசுவதி நட்சத்திரம். அப்போ இந்த அசுவதி நட்சத்திரம் என்பது கேது, கேது என்பது விநாயகர். அஸ்வனின்னா குதிரை, அஸ்வனின்னா குதிரை. அதாவது வந்து அஸ்வனி நட்சத்திரத்தில் பிறந்தால் அஸ்வனின்னா குதிரை நட்சத்திரம் தான் அஸ்வனி. அப்போது அந்த காலத்தில் பிரயாணம் பண்ணுறது வாகனங்கள் கண்டுபிடிக்காத காலத்தில் கால்நடை வாகனம்ங்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா குதிரை தான். இந்த குதிரையில தான் அந்த காலத்தில் வந்து பயணம் பண்ணி ஒரு நாட்டுக்கே போவாங்க. அப்போது அந்த குதிரை தான் நம்மளுக்கு ஒரு தெய்வமாக இருந்ததுங்க. இன்னைக்குள்ள காலத்தில் குதிரைகள் வந்து ரொம்ப ரேர். அப்படி இருக்கும் காலத்தில் அசுவதி நட்சத்திரத்தில் யார் பிறந்திருக்காங்களோ அவங்களுடைய வயசு எவ்வளவோ அவ்வளவு வயசு குதிரையை கொண்டு வந்து கிழக்கு முன்னே நிறுத்தி ஒரு மண் விளக்கில் தீபம் போட்டு குதிரைக்கு வந்து 4 காலுக்கு திருநூறு சந்தன குங்குமம் அதெல்லாம் வச்சு பொட்டு வச்சு அதை குங்குமம்லாம் வச்சு 4 காலை தொட்டு கும்பிட்டு அந்த கோவிலுக்கு முறையாக கோவிலை கும்பிட்ற மாதிரி அந்த குதிரையை உங்களோட வயசு எவ்வளவோ அவ்வளவு வயசு சுற்றி வரணும். அப்படி இல்லைனாலும் 7 முறை அந்த குதிரையை வலமுறமாக சுற்றி வந்து இந்த 4 காலை தொட்டு கும்பிட்டாங்கன்னா அன்னையிலிருந்து அசுவதி நட்சத்திரத்தினுடைய தோஷம் அன்றோடு நிவர்த்தியாகும். அதுக்கப்புறம் பாருங்கள், அவங்களோட வாழ்க்கையில் பிறக்கும்போது கேது திசையில் பிறந்திருப்பாங்க. கேது என்பது ஒரு மிகப்பெரிய தடை. அந்த தடையை நீக்கிறதுக்கு இவங்களால மட்டும்தான் முடியும். அப்போ ஆதி காலத்தில் முன்னோர்கள் வந்து இந்த சுற்றி நம்மளைய இந்த கோயிலை சுற்றி வாங்க, பிரகாரத்தை சுற்றி வாங்க,
கொடிக்கம்பத்தை சுற்றி வாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஆதி காலத்தில் உலகத்தை சுற்றி வந்ததே முருகர் தான். அப்போ அதுக்குள்ளே எல்லாருமே அடக்கம். அதனால தான் முருகர் ஒரு முறை சுற்றி வந்து பார்த்துட்டாரு. அத்தனை பிராணிகளும் அத்தனை ஜீவராசியில் அத்தனை கோயிலையும் சுற்றி வந்தவர் ஒரே ஒருத்தர் முருகர் தான். அதனால தான் அதை மேச ராசின்னு கொண்டு போய் முதல் ராசியில் சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிமார்களும் யோகிகளும் இதெல்லாம் கணிச்சு இது சரியான பொருத்தந்தான்னு அந்த காலத்திலேயே செவ்வாய் வீடுன்னு வச்சுருக்காங்க. அதில் முதல் குதிரை வாகனத்தை வச்சுருக்காங்க. இதுதான் ஒரு ஐதீகமான வார்த்தை. அதனால் அசுவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க குதிரை வாகனத்தை சுற்றி வாங்க, வீட்டில் குதிரை வாங்கி வைங்க, உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஒரு நேரம் உணவு கொடுக்குறதா இருந்தால் கொள்ளு ஒரு 5 கிலோ வாங்கிட்டு போங்க, கொஞ்சம் பில்லு கொஞ்சம் வாங்கிட்டு போய் குதிரைக்கு ஒரு நேரம் உணவு கொடுங்க, கொடுத்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. அந்த நட்சத்திர தோஷம் அன்றோடு நிவர்த்தியாகும். அருமை சார். அதாவது இப்போ வந்து இந்த இது பரிகாரம் செய்யணும்னா அதற்கான விரதம் இருக்கணுமா, அதற்கான நேரம் காலம் ஏதாவது இருக்குங்களா? இதில் என்னன்னாங்கம்மா, இதை கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. வீட்டில் சுத்தபத்தம் இல்லை, என்னால் குளிக்கலை, நான் சாமி கும்பிட போகிறது எப்படி டைமுன்னெல்லாம் இல்லை. நீங்களே குதிரை என்பது அசுவதி நட்சத்திரம் வந்து அது செவ்வாயோட வீட்டில் தான் அந்த நட்சத்திரம் பிறந்திருக்கு. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு நல்ல நேரம் பார்த்துக்கங்க. ராகு காலம் யமகண்டத்தை தவிர நீங்கள் ஒரு நல்ல நேரம் பார்த்து நீங்களே சுற்றி வாங்க, அதுவே போதுமானது. கண்டிப்பா சார். அடுத்ததா பார்க்க போனோம்னா ரிஷபம். சரிங்க. ரிஷபத்துல வந்து அதுக்கான ரோகிணி நட்சத்திரம். ஆமாங்க. அப்ப பசுமாடு அது சொல்லலாம். ரிஷப வாகனம் வந்து ரோகிணி நட்சத்திரத்துல. கரெக்டுங்க. அம்மா அற்புதமான கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னா, மேச ராசியில அசுவதி நட்சத்திரம் இருக்கு, அதனால குதிரை வாகனம். ரிஷப ராசியில ரோகிணி நட்சத்திரம் இருக்கு, அது வந்து பசுமாடு வாகனம். அதை அழகா எடுத்து அதை அவங்க சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த பசுமாடு வந்து ஆதி காலத்தில் நல்லா யோசிச்சு பாருங்க, மனுஷங்க கடவுளுக்கு என்ன கொடுக்குறாங்கங்கிறத நீங்கள் பாருங்க. அதாவது ஒரு சாதாரணமாக வீட்டில் வளர்த்துற ஒரு செடி ஒரு கடவுளுக்கே பூ கொடுக்குது. அதே பசுமாடுடைய பால் சிவனுக்கே அபிஷேகத்துக்கு போகுது. மனிதர்கள் சிவனுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? எதுவுமே கொடுக்கறதில்ல. அப்போது நம்மகிட்டேருந்து எந்த பொருளுமே போகலை. ஆனால் ஒரு வாயில்லாத ஜீவராசிகிட்டேருந்து அழகாக ஒரு பால் வாங்கி சாமிக்கு அபிஷேகம் நடந்து அந்த பாலை வாங்கி நம்ம குடித்து புண்ணியத்தை தேடுறோம். ஆனால் மனிதராக இருந்து மாமனிதராக இருந்தும் கூட நம்ம என்ன கொடுக்குறோன்னா, இல்லை, நம்ம பிரார்த்தனை கொடுத்து நம்ம அவகிட்டருந்து வரந்தான் வாங்குறோம். ஆனால் நம்மகிட்டேருந்து எந்த லிங்க்கும் போகிறதில்ல. கடைசிக்கு நம்ம அவரோட வாகனம் யாருன்னு கேட்டால் சிவனோட வாகனம் அது பசுமாடு. இந்த பசுமாட்டை நம்ம உடம்புக்கு அந்த வைப்ரேஷன் நம்ம உடம்புக்குள்ளே வரணுங்கிறதுக்காகத்தான் அந்த காலத்தில் நந்திக்கு சென்டரில் போகாமல் சிவனையும் நந்தி சேர்ந்து சுற்றி வாங்கன்னு அந்த காலத்தில் முன்னோர்கள் சொன்னாங்க. ஏன்னா ஒரு நூலை கட்டி விட்டா அந்த நந்தியில் இருந்து சிவனுக்கு கரெக்டாக கலெக்ஷன் எப்படி போய் பவர் வாங்கி வருதோ அதனால இப்படி குறுக்க போகக்கூடாதுன்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த சிவனுடைய 2 கண்களும் அந்த நந்தியுடைய 2 கண்களுடைய பார்வையில் இந்த அலைவரிசை உள்ளே போயிட்டுருக்குமா. அதனால தான் அந்த இடத்துல மட்டும் எவ்வளவு சூழ்நிலையிலையும் இந்த நந்தி வாகனத்துக்கு குறுக்க போகாதீங்க அப்படின்னு அந்த காலத்திலே பாராயணம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த பசுமாட்டை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து கிழக்கு முகமாக நிறுத்தி சூரிய உதயமானதுக்கப்புறம் அந்த உங்கள் கையாரவே ஒரு குடம் தண்ணி எடுத்து பசுமாட்டை வந்து நல்லா குளிக்க வச்சு திருநூறு சந்தன குங்குமம், அதுக்கப்புறம் வந்து அவருக்கு ஒரு வஸ்திர தானம், கொஞ்சம் வாழைப்பழம், கொஞ்சம் சாப்பாடு, உணவு எல்லாம் சுத்தபத்தமாக இருந்த உணவெல்லாம் ஊட்டி 4 காலுக்கும் திருநூறு சந்தன குங்குமம்லாம் பொட்டு சந்தனம் வச்சு ஒரு அம்மா அப்பாவுக்கு பாத பூஜை பண்ணால் என்ன பண்ணுவீங்களோ அதை பசுமாட்டுக்கு பாத பூஜை பண்ணி 19 முறை சுற்றிவாங்க. இந்த 19 முறைங்கிறது ஒரு பெரிய ஐதீகம். இந்த 19 முறை யார் சுற்றி வந்தாலும் அந்த குடும்பத்தில் பித்ரு தோஷமே நிவர்த்தி ஆகுமா. அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாம் ஆன்மாக்கள் இறந்து போகாமல், ஆன்மாக்கள் எல்லாம் இறந்து காலமாகாமல் எங்கேயாவது சுற்றிட்டு இருந்தாலும் கூட பசுமாடு நம்ம வீட்டுக்கு வந்துருச்சுன்னா அன்னையில் இருந்து நம்ம மேல் ரோகத்தில் எல்லா முன்னோர்களும் அல்ல ஆத்மா சாந்தியாகி ஆசீர்வாதம் செய்வாங்களா. அதுக்காகத்தான் பசுமாடை வீட்டுக்கு கொண்டு வரும்போதே புனிதம் அடைஞ்சு வருது என்று பொருள். அப்போ இதை 19 முறை சுற்றி சாமிக்கு தேங்காய் பழம் உடைச்சி உங்கள் ஜாதகத்தை அந்த 4 பக்கமும் காலில் வச்சு தொட்டு கும்பிட்டு அதை வாங்கி அதை வச்சு பாருங்கள். அன்னையில் இருந்து இந்த ரோகிணி நட்சத்திரக்காரருடைய அந்த நட்சத்திர தோஷம் அந்த கர்ப்பப்பையில் இருந்து ஒரு குழந்தை உருவாகி வெளியில் வந்து இந்த உலகத்தில் இந்த நட்சத்திர தோஷம் ஜென்ம நட்சத்திர தோஷம் ஏதாவது இருந்தாலும் கூட அத்தனையும் நிவர்த்தியாகும். இதை வாழ்க்கையில்
எல்லாரும் எப்போ செய்வாங்கன்னா, புது வீடு கட்டி அதுக்கப்புறம் பசுமாடை கொண்டு வந்து வச்சு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கோமாதா வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனால் அந்த வீடு நல்லா இருக்குன்னு நினச்சாங்க. ஆனால் அதுவே இப்போ வீடே கட்ட முடியாதவங்களுக்கு பசுமாடை எப்படி பண்ணுறது? அதனால இது எல்லாரும் ஒரு நாள் இதை டைம் எடுத்து கண்டிப்பாக செய்யுங்க. ரோகிணி நட்சத்திரத்தன்னைக்கு கட்டாயமாக செய்யுங்க, நல்லதே நடக்கும். சார், அடுத்தது வந்து மீன ராசியில் இருக்கிற அந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதுக்கான பரிகாரம் சார். அற்புதமான விஷயமா, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போகுது இல்லைங்களா? கண்டிப்பா சார். அதாவது சுவாரஸ்யமான தகவலாகவும் இருக்கு, எளிய தகவல்களாகவும் இருக்கு. கண்டிப்பாங்கம்மா. இதெல்லாம் ஆதிகால பரிகாரம்னு சொல்லி இந்த புத்தகத்திலேயே நான் கொடுத்துருக்கேங்க. இதுல வந்து 1736 பரிகாரம் இருக்குதுங்க. இதை தமிழ்நாடு முழுவதும் வாங்கி எல்லாரும் படிச்சு பரிகாரம் வீட்டிலேயே செய்யறாங்க. ஏன்னா அந்த தகவலை இந்த உலகத்துக்கு நான் கொடுத்துருக்கேங்க. 27 நட்சத்திரத்துக்கு நீங்க பரிகாரம் கேட்கறீங்க, அது எல்லாமே இதுல இருக்கு. அதுவும் கண்டிப்பா சொல்ல போனா அறிவியல் சார்ந்த பரிகாரங்களாகவே. ஆமாங்கம்மா, அறிவியல் சார்ந்த பரிகாரமா இருக்குதுங்க. அந்த பரிகாரத்து மூலியமா பெரியோர்கள் அந்த காலத்துல முன்னோர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து ஒரு நல்லது கெட்டது கரெக்டாக சொல்லுவாங்க. இப்போ பெரியோர்கள் எல்லாம் முன்னோர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்டில் பெரியோர்கள் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வர்றாங்க. அந்த காலத்தில் மூதாதிகளுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். அதெல்லாம் இப்போ குறைஞ்சி வர்றதுனால யாரும் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இன்றைக்கி இப்படி ஏதாவது அறிவுபூர்வமாக எழுதின புத்தகம் தான் பெரியோர்கள். இதை பார்த்து தான் படித்து நம்ம அறிவை ஊட்டிக்கணும். அப்படித்தானே வந்துருச்சு இல்லை? கண்டிப்பாக சார். அப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் யாராவது பிறந்தாங்கன்னா குரு மகாதிசையில் தான் பிறப்பாங்க. குருவுடைய நட்சத்திரத்தில் பிறப்பாங்க. இந்த குருவுடைய நட்சத்திரம் யாருன்னு கேட்டீங்கன்னா குபேரன் பிறந்த நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். 27 நட்சத்திரத்தில் குபேரன் பிறந்த நட்சத்திரம் தான் அற்புதமான நட்சத்திரம். அப்போ குபேரன்னா என்ன? அவர்கிட்ட எப்போதுமே பணம் இருந்துக்கிட்டே இருக்குமா. அதே போல தான் குரு மகாதிசையில் பிறந்துக்கிறவங்களுக்கு குரு என்பது பிராணியில் வச்சு பார்த்தோம்னா யார் வர்றாங்க அப்படின்னா யானை தான் வருது. அப்போ இந்த யானை என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் ராஜாக்கள் எல்லாமே யானையில் பட்டஞ்சூடி ஊர்வலம் வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பசியார உணவு கொடுத்து வஸ்திரங்கள் கொடுத்து நிலபுலங்கள் எல்லாம் கொடுத்து வறுமை இல்லாமல் வச்சுருந்தாங்க ராஜா. அப்போ அந்த காலத்தில் அவர் எதில் சூஸ் பண்ணி வந்தார்னா யானையில் தான் அவர் வந்தார். அப்போது குரு என்பது யானை, அப்போ ராஜா என்பது நாட்டுக்கே குரு. அதுக்கு தான் அந்த காலத்தில் ராஜகுருன்னு சொல்லுவாங்க. ராஜாவே ஒருத்தர் இருப்பார், ராஜாவுக்கு ஒரு குரு ஒருத்தர் இருப்பார். அதை ராஜகுரு வந்து யானையில் வந்து பழகினாரா. அதனால பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க குரு மகாதிசையில் பிறந்திருப்பீங்க. அந்த குரு மகாதிசையில் இங்கே பிறந்திருக்கிறனால அந்த குரு என்பது யானை. இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கோ அல்லது புனர்பூசம் விசாக நட்சத்திரத்தன்னைக்கோ இந்த குரு மகாதிசை பிறக்கக்கூடிய ஜென்ம நட்சத்திரம் இதுதான். இந்த திரிகோண நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு யானைக்கு வந்து ஒரு நேர உணவு நல்ல திருப்தியாக வயிறார உங்கள் செலவில் நீங்கள் செய்யணும். யானைக்கு தீனி போட முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நேரம் சாப்பாடு உணவு கொடுத்துட்டிங்கன்னா பால் ஊற்றின வீட்டுக்கு பாதகம் நினைக்காதான். அதனால் யானைக்கு ஒரு நேரம் உணவு வயிறு பசிக்க போதுங்கிற அளவுக்கு உங்களால் முடிஞ்சால் அது ஒரு நேரம் உணவு கொடுத்து அந்த யானைக்கு 4 கால்லையும் வந்து அது பன்னீர் ஊற்றி தண்ணி ஊற்றி கழுவி பொட்டு சந்தனமெல்லாம் வச்சு 4 பாதத்தை தொட்டு கும்பிட்டு உங்கள் ஜாதகத்தை யானைகிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி அந்த யானையினால் வந்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்கன்னா அன்னையில் இருந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு சாபமெல்லாம் நீங்கி நீங்களும் குருவாயிருவீங்க. உங்கள் நட்சத்திர தோஷம் நிவர்த்தியாகும். அதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா இருப்பீங்க. இந்த யானை எத்தனை முறை சுற்றணும்? உங்கள் வயசு எவ்வளவோ அவ்வளோ முறை சுற்றணும். என்னால் அவ்வளோ முறை சுற்ற முடியாதுன்னு சொன்னால் 7 முறை சுற்றணும். அது ஏன் 7? சப்த ரிஷிகள் 7, ரிஷிமார்கள் 7, கன்னிமார்கள் 7, சரிகம பதினிசா 7, கிழமைகள் 7. இப்படி இருக்கிறனால தான் நீங்கள் அதை செய்யணும். கண்டிப்பாக செய்துட்டு வாங்க, நல்லதே நடக்கும். அருமை சார். ஆதிகால பரிகாரங்கள்னு ஒரு புத்தகத்தை கொடுத்தது மட்டும் இல்லாம அது வாழ்வியல் பரிகாரங்கள் இல்ல, வாழ்க்கையை மாற்றக்கூடிய பரிகாரங்களை கொடுத்து எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நம்பிக்கை ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றிங்கம்மா. அதாவது இந்த புத்தகம் ஆன்லைன்லேயே உங்களுக்கு கிடைக்கும். என்னுடைய அலுவலகம் சென்னையிலேயே இருக்குது. இந்த வடபழனியில் தெப்பக்குளம் பக்கத்தில் நம்மளோட அலுவலகம் இருக்குது. சனி ஞாயிறு திங்கள் என்னை சந்திக்கலாம். மற்ற நேரில் சந்திக்க திருப்பூரில் சந்திக்கலாம். இந்த புத்தகத்தை வேணா ஆன்லைன் மூலிமா வாங்கிக்கோங்க. நன்றி. சுப மாரிமுத்து. வணக்கம். இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புது யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.